மழை தொடர்பான செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலோர பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி என்பது நேற்று இரவு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று காலை 5:30 மணி அளவில் மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இது அடுத்த 48 மணி நேரத்தை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாகவே கணித்து வருகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வடமேற்கு திசையில் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதன் காரணமாக வடதமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலோர பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி என்பது நேற்று இரவு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று காலை 5:30 மணி அளவில் மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இது அடுத்த 48 மணி நேரத்தை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாகவே கணித்து வருகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வடமேற்கு திசையில் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதன் காரணமாக வடதமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலோர பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி என்பது நேற்று இரவு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று காலை 5:30 மணி அளவில் மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இது அடுத்த 48 மணி நேரத்தை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாகவே கணித்து வருகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வடமேற்கு திசையில் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதன் காரணமாக வடதமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.